எங்கே ஃப்ளா நடந்தது அந்த இஷ்யூவில் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒரு 4-5 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஜனங்களுக்கும் ஒரு புரிதல் இல்லை. அவர் பலவாட்டி சொல்லியிருக்காரு, போலீஸும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் நடக்கின்ற பொழுது இந்த ஒரு 4 டைப் ஆஃப் பீப்புள் வராதிங்க அப்படின்றாங்க. பால் குடிக்கிற குழந்தைய கூட இட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன தெரிய போகுது அந்த குழந்தைக்கு? அது என்ன பார்க்க போகுது? இல்லை அதை கூட்டுட்டு வர்றதுனால அதுக்கு எவ்வளவு சிக்கல் ஏற்படும் அப்படின்றத கொஞ்சமாவது இட்டுட்டு வந்தவங்களும் நினைச்சிருக்கணும். இதுக்கு முழு முதற் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விஸ்கோஷியஸ் லைபிலிட்டி, அதாவது தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டியவர் விஜய் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. குற்றம் இல்லாத கொலை நடந்ததற்கான ஒரு முயற்சியாக கருதப்படும். பொதுமக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அது சொல்றதுக்காக தான் நம்ம மெயினா இந்த காணொலி நாங்க போடுறோம். நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போய் அவருடைய ஸ்பீச்சை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். நேற்று கரூரில் பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு துக்ககரமான உயிரிழப்புகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அரசியல் பதிவு அல்ல, இது ஒரு சட்டப்பூர்வமான பதிவு. இதை முதல்ல பாருங்க, புரிஞ்சுக்கோங்க, சட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த நிகழ்வு பற்றி நம்ம அரசியல் பண்ணுறதுக்காக வரலை. ஜனங்களுக்கு என்ன நிகழ்ந்தது, இதில் அடுத்த கட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், சட்டப்பூர்வமாக இதை எப்படி தடுத்து இருக்கலாம், சட்டம் என்ன சொல்கின்றது, இதை கூறுவதற்காகத்தான் இந்த காணொளி. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பாருங்கள். நேற்று திரு விஜய் அவர்கள் தாவேகா கட்சியின் சார்பாக பொதுக்கூட்டம் நடத்துகின்றார். கரூரில் பொதுக்கூட்டம் நடக்கும்போது நடந்து முடிஞ்ச அப்புறமாக கடைசியாக சில தள்ளுமுள்ளு நடக்குது. அதில் மூச்சு திணறி இன்று காலை நிலவரப்படி ஒரு 39 பெயர்கள் உயிரிழந்ததாக கூறியிருக்கிறார்கள். மேலும் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். இது கரூர் நிலவரம். இதில் அரசாங்கமும் நல்லா துரிதமாக செயல்பட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. இப்போது இந்த நிகழ்வு ஏன் நடந்தது, சட்டப்பூர்வமாக அணுகும்போது ஒரு சட்டம், தார்மீகம், மனசாட்சி, இது 3மே இருக்குங்க. இதில் முதல்ல நம்ம எடுத்துக்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட், எங்கே ஃப்ளா நடந்தது அந்த இஷ்யூவில் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒரு 4-5 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதில் முதல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர மேலாண்மை. இப்போது ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா 8:45 மணிக்கு மார்னிங், அதாவது காலை 8:45 மணிக்கு இந்த மீட்டிங் தொடங்கணும் என்பது கூறியிருந்தாங்கனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 8 மணிக்கு அந்த மீட்டிங் ஸ்பாட்டு ரெடியாக இருக்கணும். கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு பேச்சாளர் வரணும். 8:40க்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, 8:45 முடிச்சாங்க. அவங்க என்ன போலீஸ் டைமிங் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே முடிச்சிருந்தாங்கனாக்கா இவ்வளோ பிரச்சனைகள் வராது. ஏன்னா முன்னாடியே ஜனங்க அங்கே குவிந்திருக்கிறார்கள், நிறைய கூட்டம் வருது, நிறைய அவரை பார்க்கணுன்றதுக்காக கூட்டம் சேருகிறது. இந்த கூட்டத்தை சமாளிப்பது மிகவும் கடினம். அப்போ ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், ஃபஸ்ட்டு டிசிப்ளின், இது ரொம்ப முக்கியம். எந்த கூட்டம் நடத்தினாலும் அந்த டிசிப்ளின், கூட்டம் என்பதில் எதுவுமே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை, இது கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாக்கா 8:45 மணினா 8:45 ஒரு 9 மணிக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே ஸ்டார்ட் பண்ணது ஈவினிங் வரைக்கும் அதே ஒரு சின்ன சந்தில் நான் முன்னே உட்காரணும், பின்ன உட்காரணும், இடம் பிடிக்கணும், இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஜனங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதுனால தான் இந்த மாதிரி ஒரு இழப்பு நிகழ்ந்திருக்கின்றது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் தவறான திட்டமிடல். அதாவது ஒரு மீட்டிங் நடக்குதுனாக்கா அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஃபுல்லாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடணும். அந்த ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்குது, எங்கே இடத்துல நேரோவாக இருக்குது, எங்கே வைடாக இருக்குது, எப்படி ஜனங்களை அலோகேட் பண்ணலாம், எப்படி ஜனங்க நிற்பாங்க. ஜனங்க எப்போவுமே ஒரு சினிமா ஆக்டர் வராருனாக்கா அவரை பார்க்கறதுக்கு தான் குவிவாங்க. அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, சும்மாவே அவர் வந்தாலும் அங்கே பார்க்கறதுக்கு ஜனங்க வருவாங்க. அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளானிங், ஒரு ப்ராப்பர் பிளானிங் பண்ணணும். அது இங்கே இந்த இடத்துல நிற்கணும், இந்த இடத்துல கரெக்டாக வழி விட்டு அவரை உள்ளே வர வைக்கணும், மீட்டிங் முடிஞ்சோடனே இந்த மாதிரி போகணும், இந்த வழியில் வரணும், அந்த வழியில் போகணும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பக்காவாக பிளானிங் பண்ணியிருந்தாக்கா செகண்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்காது. ஸோ தெர் இஸ் அன் டெஃபிஷியன்சி இன் பிளானிங்ன்ற மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் மீட்டிங்கில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மேலும் மூன்றாவது காரணி என்னன்னாக்கா, இவங்க இப்போ தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்தவர், சினிமா உலகம் வேறு, அரசியல் உலகம் வேறு.
அரசியல் வந்து டவுன் தி லேன் இறங்கி ஜனங்க கூட போராடினாதான் அரசியல். சினிமாவில் இருந்து இப்போ தான் வந்திருக்கார், இப்போ தான் கற்றுக்க போகிறார். இவர் வந்து அவர் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த ஒரு புதுமுகம். அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு புதுமுகம். இப்போ அவருக்கு அனுபவம் இல்லை. அதே மாதிரி அவர் வச்சிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கும் அனுபவம் இல்லாத பசங்கள்லாம் இருக்கு. அனுபவம் இல்லைன்னு சொன்னாக்கா கட்சியில், அதாவது ஒரு அதிமுகவோ இல்லை திமுகவோ 1960 இருக்கின்ற கட்சிகள், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இவங்கெல்லாம் நிறைய இருக்கும்போது பல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருப்பாங்க. அவங்க மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இப்போ தான் கற்றுக்குறாங்க. கற்றுக்கின்ற போது ட்ரையல் அண்ட் எரர் இஸ் அக்செப்டபிள். ஆனால் இந்த அளவு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் வந்திருக்கிறதுன்றது அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ அனுபவமின்மை, இதை நான் மூணாவது ஒரு காரணியாக வைக்கின்றேன். அனுபவம் இல்லாத ஒரு கட்சியாக நடப்பதனால் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கின்றதாக நம்ம கருத வேண்டியிருக்கின்றது. நாலாவது காரணி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இது சினிமாவாக எடுத்திருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு 4 கேமரா இருப்பாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பார், அவரு கீழே நிறைய அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக அந்த ஷூட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒரு நடிகர் உள்ள வந்து நடிச்சுட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இது ஒரு அரசியல் என்கின்ற போது ஒரு பப்ளிக் ஸ்பீச், ஓவரால் எந்த விதமான ஒரு தடுப்பும் இல்லாமல் ஒரு திறந்த வெளியில் ஒரு தெருவில் நின்று அவர் பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது அவர் தான் அந்த ப்ரிகாஷனரி எடுத்துருக்கணும். போலீஸ் என்னதான் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் நம்மளும் ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும். அதாவது போலீஸ் ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது கூட பர்மிஷன் வாங்கி போலீஸ் அங்கே நிற்பாங்க. ஆனால் அந்த தயாரிப்பாளர் தான் அந்த ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனை அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்து அந்த ஷூட்டிங்கை எடுப்பார். சப்போஸ் ஒரு ரோட்ல வந்து ஒரு சண்டை காட்சி எடுக்கின்றார்கள், இல்லை ஒரு சாங் எடுக்கின்றாங்க அப்படின்னும் போது ஜனங்க கூடாமல் இருக்கிற அளவு அந்த ஜனங்களை பேரிகார்ட் போட்டு தடுத்துட்டு அந்த ஷூட்டிங் எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியிலும் ஒரு பிரைவேட்டாகவும் ஒரு செக்யூரிட்டி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து நடந்திருந்தா அந்த மீட்டிங், இந்த நிகழ்வு தடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்த காரணி நம்ம சொல்ல வர்றது என்னன்னாக்கா, டிஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது தூர மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னாக்கா, ஒரு இடத்துக்கு வரோம்னா ஃபஸ்ட்டு நான் டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னேன், நேர மேலாண்மை, அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது தூர மேலாண்மை அப்படின்னாக்கா, இங்கே இவர் திருச்சியிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறமா கரூர் விட கரூருக்கு பக்கத்தில் எந்த இடம் இருக்குது அந்த இடத்த ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணிவிட்டு டக்குன்னு கரூர் வந்துட்டு மீட்டிங் முடிச்சிருந்தாக்கா இந்த தள்ளு முள்ளு நிகழ்ந்திருக்காது. இது ஒரு காரணியை நம்ம கூறுகின்றோம். சரி, இப்போ விஜய் நடத்திய இந்த மாநாட்டில் இவ்வளோ பேர் உயிரிழப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஜனங்களுக்கும் ஒரு புரிதல் இல்லை. சரி, ஒரு சினி ஆக்டர் வராரு, அவரை பார்க்கணும், இது வரைக்கும் நம்ம வெள்ளித்திரையில தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து குவிகிறாங்க. அப்போ அவர் பலவாட்டி சொல்லியிருக்காரு, போலீஸும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் நடக்கின்ற பொழுது இந்த ஒரு 4 டைப் ஆஃப் பீப்புள் வராதிங்க அப்படின்றாங்க. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இந்த 4 பேரும் கண்டிப்பாக வரக்கூடாதுங்க. ஆனால் இதில் என்ன நடந்திருக்குனாக்கா, பால் குடிக்கிற குழந்தைய கூட இட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன தெரிய போகுது அந்த குழந்தைக்கு, அது வந்து என்ன பார்க்க போகுது, இல்லை அதை கூட்டுட்டு வர்றதுனால அதுக்கு எவ்வளவு சிக்கல் ஏற்படும் அப்படின்றத கொஞ்சமாவது இட்டுட்டு வந்தவங்களும் நினச்சிருக்கணும். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் பீப்புள் வந்ததுனாலையும் இஷ்டத்துக்கும் அப்படியே வந்து குவிஞ்சதுனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இது ஆக்சிடென்ட் தான், இட் இஸ் நாட் அ ப்ரிப்ளான்ட், இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். ஸோ இந்த இதில் வந்து இந்த 4 பீப்புள் வந்து வராமல் இருந்திருந்தாங்கனாக்கா இந்த அளவு பெண்கள் வந்து ஏதோ இது ஒரு இளமையா இருக்கிறவங்க ஓரளவு தடுக்க முடியும், நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அந்த கூட்டத்தை அப்படின்றவங்கள வந்திருந்தாங்கனாக்கா இந்த அளவு நடந்திருக்காது. ஆனால் வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் கூட்டுட்டு வந்து வயசானவங்களாம் என்ன பண்ணாங்க, 2 வாட்டி தள்ளா போய் விழுந்துருவாங்க. விழுந்தோடனே என்ன பண்ணாங்க, விஜய் பார்க்கறதுல ஆரோட்டில் இருக்கிற பசங்களாம் ஏறி மெரிச்சாங்கனாக்கா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு, மூச்சு விட முடியாமல் மரணங்கள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இப்போ போலீஸார் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன செக்ஷனில் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு பிஎன்எஸ் செக்ஷன் 105, செக்ஷன் 110, செக்ஷன் 125 அண்ட் 223, இந்த 4 செக்ஷனில் அவர் மேலே போட்டிருக்காங்க. இது தவிர செக்ஷன் 3 பிரகாரம், அதாவது இது வந்து பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிப்பது அப்படின்ற ஒரு ஆக்டில் செக்ஷன் 3 பிரகாரமும் அது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க.
இதுக்கு வந்து முழு முதற் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விஸ்கோஷியஸ் லைபிலிட்டி, அதாவது தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டியவர் விஜய் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 4 செக்ஷன்ல போட்டிருக்காங்களே என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலில் 105ன்றது குற்றம் இல்லாத கொலை முயற்சி, கொலை நடந்ததற்கான ஒரு முயற்சியாக கருதப்படும். 110 அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு அசம்ஷன், ஒரு இன்டென்ஷன் இல்லை, ஆனால் அந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. மூன்றாவது காரணம்னாக்கா 125 செக்ஷன் 125 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுமக்களுக்கு ஊறு விளைவித்து அதன் மூலமாக மரணம் நிகழ்வித்தல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 4வது செக்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷனாக சொல்லப்படுது. அது என்னன்னு கேட்டாக்கா 223. அக்கார்டிங் டு செக்ஷன் 223 இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அரசியல் மற்றும் அதிகாரிகள், அரசு அதிகாரிகளின் பேச்சை மீறி அவர்கள் விதித்த சில தடைகளை மீறி செயல்பட்டதனால் இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படின்றத இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. இதில் 4 அக்யூஸ்ட் வந்து மெயினாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் 4ல் மெயின் அக்யூஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஆனந்த் மேலே ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கின்ற லோக்கல் பீப்புள் மேலே போட்டிருக்காங்க. அது இல்லாமல் 2 பேர்கள் மேலே மெயின் அக்யூஸ்ட் போட்டு இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் விஜய் வந்து தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ் கால்டு லா ஆஃப் தாட்ல இது என்ன வருதுன்னா விஸ்கோஷியஸ் லைபிலிட்டி. there's a viscous liability for விஜய் டு அக்செப்ட் திஸ் ஆக்சிடென்ட் இந்த செக்ஷனில் போட்டிருக்காங்க. இதில் இவர் மேலே கிரிமினல் வழக்கு பாயுமா அப்படின்னாக்கா, இந்த செக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் கிரிமினல் வழக்கா இல்லை சிவில் வழக்கு அனுபவம். கண்டிப்பாக இதுக்கு தண்டனை உண்டு, மேலும் இதற்கு பெனால்ட்டி உண்டு. இவர் விஜய் வந்து தன்னிச்சையாக சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இறந்த குடும்பங்களுக்கு 20 லட்ச ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய பர்சனல். இது இல்லாமல் இப்போ அரசு என்ன சொல்லியிருக்குனாக்கா, நாங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் மூலமாக அந்த ஒரு ஆணையம் அமைத்து அதன் மூலியமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆணையம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அது இல்லாமல் இந்த போலீஸும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரெண்டும் பேர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து அதுக்கு மேலே என்ன இவருக்கு பனிஷ்மெண்ட்டா இல்லை பெனால்ட்டிங்கிறது என்னன்றதை டிசைட் பண்ணுவாங்க. சரிங்க, இவங்க எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க, நீதித்துறை அவங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்க போகிறாங்க, போலீஸ் அவங்களுடைய டியூட்டியை செய்ய போகிறாங்க, நிகழ்ந்துடுச்சு, இது ஒரு வழக்காக பதிய போகிறது. அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, விஜய் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள், அந்த கட்சி மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பொதுமக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அது சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாக இந்த காணொலி நாங்கள் போடுறோம். இது நான் திரும்ப சொல்கிறேன், இது அரசியல் காணொலி கிடையாது. இதை மட்டும் நல்லா ஜனங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழாமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அது என்னன்னாக்கா, முதலில் ஒரு பப்ளிக் ஸ்பீச் வராங்கனாக்கா ஒரு செலிபிரிட்டி அவருடைய கடமையை செய்ய வராருங்க. விஜய் என்பவர் ஒரு நடிகர், அவரு நடிச்சிருக்கின்றார், அது அவருடைய தொழில். நீங்க உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு சாதாரண வேலை செய்யறவர்கள், ஒரு தச்சராக இருக்கலாம், புயவராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம். நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நடிப்பது அவருக்கு ஒரு தொழில். அந்த தொழிலிலிருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, அரசியலில் வந்து அவர் பேச போறார், அவ்வளோதான். அவருடைய கடமையை சரி ஜனங்களுக்காக நான் செய்ய வரேன் இதுன்னு சொல்ல போறாரு. அவர் வந்து பேச போறார் பப்ளிக் ஸ்பீச்சில். அவருடைய வேலையை அவர் பார்க்குறார். நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு நம்ம வேலையை விட்டு காலையில் 8 மணிக்கெல்லாம் போய் உக்காந்துக்குன்னு ஈவினிங் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தொழில் தான் கெடும், நம்மளுடைய வருமானம் தான் கெடும். ஸோ இதனால் இங்கிலீஷில் ஒரு 4 டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் இதில் சொல்லுவாங்க. டோன்ட் கெட் எமோஷ்னலைஸ்ட் வித் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னாக்கா, நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போய் அவருடைய ஸ்பீச்சை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருந்தே பார்க்கலாம். வீட்டிலேயே எவ்வளோ டிவியில் காட்டுறாங்க, மொபைலில் பார்க்கலாம். இப்போ தான் கைபேசியில் நிறைய வந்துடுச்சு. நீங்கள் அந்த கூட்டல் நெரிசலில் போய் பார்த்தா அவர் மூஞ்சி கூட ஒழுங்காக தெரியாது. அதுவே டிவியில் பார்க்கும்போது க்ளோஸ் அப் கேமராவில் காட்டுவாங்க, நல்லா பார்க்க முடியும், நல்லா அவர் பேசுகிறத கேட்க முடியும், நம்மளால் என்ன சொல்கிறாருன்றதையாவது புரிஞ்சிக்க முடியும். நம்ம போய் அந்த கூட்ட நெரிசலில் இருக்கும்போது நமக்கு தான் தீங்கு விளையும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு என்னன்னாக்கா, உங்களுடைய பர்சனல் காசை செலவு பண்ணிக்கிட்டு அரசியலில் விழாதீங்க. அதாவது நான் இந்த ஊர்லேருந்து வந்தேன், அடுத்த ஊர்லேருந்து வந்தேன், நான் பஸ்ஸில் வந்தேன், ட்ரெயினில் வந்தேன், நான் நடந்து வந்தேன், நான் கார் பிடிச்சிட்டு வந்தேன், அதெல்லாம் தேவையே இல்லைங்களேங்க. உட்காந்த இடத்துல இருந்து அழகாக பார்க்கலாமே. இப்போ தான் நல்ல சொஃபிஸ்டிகேட்டட்
அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துச்சு. வீட்டில் உட்காந்து டிவி பண்ணாலும் பல ஆங்கிளில் விஜயை காட்ட போகிறாங்க, பல ஆங்கிளில் அவர் எப்படி பேசுகிறாருன்றதை காட்ட போகிறாங்க. தாராளமாக உட்காந்து பார்த்துட்டு ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு அவரை ரசிச்சுட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஸ்பீச்ன்றது அது செகண்டரி, பட் பார்க்கணுன்றது வந்து நம்ம ஏசி ரூமில் இருந்து கூட பார்த்துருக்கலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி கூட்டத்தை அவாய்ட் பண்ணியிருந்தாக்கா இந்த விபத்துகள் நிகழாமல் மக்களே தடுத்திருக்கலாம். மூன்றாவதாக அப்படியே சரி நான் போகிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னா கூட ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து அவரை பார்க்கலாம். எங்கேயோ இருந்து பார்க்குற அவர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வண்டியிலேருந்து பேச போகிறாரு, நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், பார்த்தோமா ஒரு 5 நிமிஷம் சரி பார்த்தாச்சு பேசியாச்சு, ஒரு வீடியோ எடுத்தோமா ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா உடனே வந்துட்டு இருந்தாங்கனாக்கா இந்த இதில் ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்திருக்கலாம். அதுக்கப்புறமா இமோஷனல் அட்டாச்மெண்ட், அதாவது எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்களுடைய டியூட்டிஸ் இருக்குது, அவங்களுடைய ஒர்க் வேல்யூஸ் இருக்குது. இதெல்லாம் இருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் அலோகேட் பண்ணுற மாதிரி அரசியலுக்கும் நம்ம ஒரு டைம் அலோகேட் பண்ணணும். ஏன்னா ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை, அதை டிசைட் பண்ணுறது யார் தலைவராக வரணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது மக்கள் கையில் தான் இருக்கின்றது, அதில் நம்ம மறுக்கலை. ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு இமோஷனலில் கொண்டு போயிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டு அந்த மாதிரி மீட்டிங்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு இமோஷ்னலி அட்டாச்மெண்ட், அதாவது இதிலே இருப்போம், குடும்பத்திலையும் இருக்கணும் அரசியலையும் இருக்கணும். அரசியலையே ஃபுல்லாக போயிட்டு குடும்பத்தை விட்டாக்கா அது வந்து இட் இஸ் நாட் ஃபேர், அதாவது அது நாகரிகம் அல்ல, அது புத்தி உள்ளவன் செய்வதற்கான செயல் அல்ல. ஸோ அப்படி என்ன நம்ம சொல்ல வரோம்னாக்கா இந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்டை ஓரளவு வந்து இமோஷ்னலி டிட்டாச்மெண்ட்டாக இருந்தோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு விபத்துகளை தடுக்கலாம். மேலும் இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது அட்லீஸ்ட் இனிமேலாவது ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், போலீஸை தவிர்த்து ப்ரைவேட் செக்யூரிட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேலும் மக்களும் அதை புரிந்து கொண்டு போலீஸ் என்ன அறிவுறுத்துகிறார்கள், போலீஸ் வந்து மக்களுடைய நன்மைக்காக தான் செயல்படுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நீ பேரிகார்டில் ஏறாத இங்கே போகாத ஜென்ரேட்டர்லாம் போய் ஏறி உடைக்கிறதுன்றது இட் இஸ் நாட் ஒரு பெரிய தவறாக தான் இங்கே போலீஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் போலீஸ் சொல்லும்போது தன்னுடைய செல்ஃப் டிசிப்ளினோடு இருந்து அந்த மீட்டிங்கை பார்த்துருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்காது என்பது தெளிவாகிறது. மேலும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் வரக்கூடாது. இந்த மாதிரி வேற ஒரு மீட்டிங் போட்டாலும், வேற ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டாலும், இவரே திரும்ப போட்டாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நிகழவே கூடாது என்று நாம் கடவுளை பிரார்த்திப்போம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.